ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 1 உரைநடையின் அணிநலன்கள் பார்க்க போகிறோம். நெடுவீணா பார்க்க போகிறோம். ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதுறதுங்கிறது பார்க்கலாம். சூழல்: வெளிநாட்டில் இருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல். பங்கு பெறுபவர் யாருன்னா தமிழன். அடுத்தது உறவினர் மகள். உறவினர் மகள்: வணக்கம் ஐயா. தமிழன் வணக்கம். அடுத்து உறவினர் மகள்: உரையாடல் உரைநடை என்றால் என்ன? தமிழன்: நீயும் நானும் பேசினால் உரையாடல், அதையே எழுதினால் உரைநடை. உறவினர் மகள்: உரைநடை வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்து யாது? தமிழன்: உரைநடையில் எதுகை மோனை போன்ற அணிகளே இல்லை. உரைநடையில் எதுகை மோனை போன்ற அணிகளே இல்லை, ஆனால் அடுக்கு மொழிகள் உண்டு. கவிதையானது செயற்கை தன்மை கொண்டது. உரைநடையோ இயல்பான ஒழுங்கில் அமையும். உறவினர் மகள் சொல்றாங்க, தமிழ் உரைநடையின் வேறு வகைகள் உண்டா? உண்டு. பொதுவாக உரைநடையினை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். விளக்க உரைநடை, அளவை உரைநடை, எடுத்துரை உரைநடை, வர்ணனை உரைநடை, நாடக உரைநடை, சிந்தனை உரைநடை. என்னதுன்னா விளக்க உரைநடை, அளவை உரைநடை, எடுத்துரை உரைநடை, வர்ணனை உரைநடை, நாடக உரைநடை, சிந்தனை உரைநடை. எனக்கு வர்ணனை உரைநடையை பற்றி கூற முடியுமா? கூறுகிறேன். வர்ணனை உரைநடை என்பது புலனுணர்வு அனுபவங்களை வர்ணனையாக விவரிப்பது. மக்கள், உயிரினங்கள், பொருள்கள் ஆகியவற்றை வர்ணிப்பது. உறவினர் மகள்: உரைநடையில் ஓசை இன்பம் ஏற்படுமா? தமிழன்: எதுகை மோனை சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி உரையாசிரியர்கள் பலர் உரை எழுதி உள்ளனர். எடுத்துக்காட்டாக ராபி சேதுப்பிள்ளையின் தமிழின்பம் என்னும் நூலை கூறலாம். அடுத்து உறவினர் மகள்: உரைநடையில் இலக்கிய உத்திகள் உண்டா? தமிழன் உண்டு. மூவா உரைநடையில் உவமை, எதுகை, மோனை, சொல்லாட்சி போன்ற 4 உலக உத்திகளை கையாண்டுள்ளார். உறவினர் மகள்: உரைநடையில் மோனை நயம் உள்ளதா? தமிழன்: உள்ளது. சான்றாக ராபி சேதுப்பிள்ளையின் தமிழ் விருந்து என்னும் நூல் கலையும் கற்பனையும் என்று தலைப்பில் அமைந்த கட்டுரையில் மலையிலே மழை பொழிந்து வெள்ளம் பொங்கி எழுகின்றது, அருவியாய் விழுந்து ஆராய் பாய்கிறது என்பதை அறிய முடிகிறது. அடுத்து உறவினர் மகள்: மோனையும் ஏயும் வருவது போல் உரைநடை சொல்லுங்கள் ஐயா. தமிழன்: சொல்கிறேன். ராபி சேதுப்பிள்ளையின் உமறுப்புலவர் என்னும் கட்டுரையில் பாண்டிய நாட்டில் பருவமழை பொய்யாது ஒழிந்தது, பஞ்சம் வந்தது, பசி நோயும் மிகுந்தது. ஐயா, கடைசியாக முரணயம் பற்றி மட்டும் கூறுங்கள். முரண் என்பது முரண்பட்ட 2 சொற்கள் அருகருகே அடுக்கி வந்தால் சேதுப்பிள்ளையின் ஊரும் பேரும் என்னும் நூலில் வாழ்வும் தாழ்வும் வரும், நாடு நகரங்களும் உண்டு சொல்றாங்க. முரண் என்பது முரண்பட்ட 2 சொற்கள் அருகருகே அடுக்கி வருதல். சேதுப்பிள்ளையின் ஊரும் பேரும் என்னும் நூலில் வாழ்வும் தாழ்வும் நாடு நகரங்களும் உண்டு. சீரும் சிறப்பும் ஒற்று விளங்கிய சில நகரங்கள் காலத்தில் புகைப்படிந்த ஓவியங்கள் போல பொலிவிழந்து உள்ளது. மிக்க நன்றி ஐயா. தங்களிடமிருந்து உரைநடையின் சிறப்பினை நன்கு அறிந்து கொண்டேன். வணக்கம் சொல்றாங்க. அடுத்தது கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1983. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் விடை திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? விடை எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? விடை எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர்? விடை மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் விடை புதிய உரைநடை. எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் புதிய உரைநடை. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி? விடை மாநில கல்லூரி. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி மாநில கல்லூரி. சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? விடை உரைநடை இலக்கியம். சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? உரைநடை இலக்கியம். ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென நாட்டின் அது உருவமாகும் என்றவர்? விடை தண்டி. இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல்
வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் நான் பார்த்த சாரதி பயன்படுத்திய நயம் உவமை. விடை உவமை. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? விடை இணை ஒப்பு. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? விடை இணை ஒப்பு. ஒரு பக்கம் கோபுரங்கள், மறுபக்கம் பசித்த வயிறுகள், ஒரு பக்கம் புலி சேப்பக்காரர்கள், மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள், ஒரு பக்கம் பருத்த தொந்திகள், மறுபக்கம் தோழர் ப. ஜீவானந்தம். உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? விடை எதிரிணை இயைபு. விடை எதிரிணை இயைபு. உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன. விடை உவமையை விட உருவகமே. உவமையை விட உருவகமே. அடுத்தது நெடுவினா. உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி என்பதை நிறுவுக. விடை முன்னுரை. உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவியாக விளங்குவதால் தற்காலத்திலும் இதனை பயன்படுத்துவதை பல இலக்கியங்களில் காண முடிகின்றது. குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்தியுள்ளார். இக்கால இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள். அறிஞர் அண்ணாவின் உரைநடை. தளம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது. உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்பது இக்காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணாவின் உரைநடை ஆகும். எடுத்துக்காட்டு உவமை அணியும் இணை ஒப்பும். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்னும் குறட்பாவில் ஓம உருபு மறைந்து வருவதால் எடுத்துக்காட்டு உவமை அணி என்பர். இவ்வணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்று கூறுவர். மழையும் புயலும் என்னும் நூலில் வ. ராமசாமி. ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். முடிவுரை. ஒன்றை விளக்குவதற்கு அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றை கூறி விளக்குவதே உவமை என்பர். அந்த வகையில் அக்காலத்தில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட உவமை இக்காலத்தில் உரைநடையிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது உணர்ச்சியை காட்ட ஏற்ற கருவியாகவும் விளங்குகிறது. பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை வடிவில் விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரை சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பாகவும், இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டமாகவும், இக்கால இலக்கியம் நம் பூங்காவாகவும் விளங்குகிறது. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாக அவை விளங்குவதை காண்போம். சங்க பாடல்களுக்கு பின் தோன்றிய இலக்கிய வடிவங்கள். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சங்க பாடல்களுக்கு பின் தோன்றிய இலக்கிய வடிவங்கள். இலக்கியங்களின் கற்பனையும் இலக்கணமும் மோனையும் எதுகையும் சொற்களின் அளவும் அழகும் முரண்பாடு மெய்மையும் எதிரினை இசைவும் கேள்வியிலேயே பதில் சொல்லையும் கருத்தையும் வைக்கும் முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதில் இந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் கட்டுரையாக நீங்கள் எழுதணும். சங்க பாடல்களுக்கு பின் தோன்றிய இலக்கிய வடிவங்கள். சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இன்றைய நிலையில் நவீன கவிதைகளில் நிற்கிறது. உரைநடையின் வளர்ச்சியில் சிறுகதை, கட்டுரை, புதினம் என்ற வடிவங்கள் உருவாக்கியுள்ளன. இலக்கியங்களில் கற்பனையும் இலக்கணையும் அக்ரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவது இலக்கணத்தில் உண்டு. தொல்காப்பிய ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கும் போலவும் சொல்லியாங்கு அமையும். செய்யுளியல் 192 என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும்
உணர்வு இல்லாத பொருட்களாக உணர்வுடைய போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இதனை உரைநடையில் இலக்கணை என்று கூறுவர். சான்று பார்த்தீங்கன்னா, சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விழுந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும், யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நிழல் நலன் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வெல்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும் என்ற தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் எழுத்துக்கள் அக்ரிணை பொருள்களை உயர்திணையாக கருதி எழுதப்பட்டிருப்பதற்கு சான்றாகிறது. இலக்கியங்களில் மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். இவற்றினை உரைநடையிலும் பயன்படுத்துவர். சான்றாக தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவும் முல்லையும் நறுமணம் கமழும், கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து விழித்திறங்கும் வெள்ளருவி வட்டு சாலையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாலவியோர் பரந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சே தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளமையை கூறலாம். சொற்களின் அளவும் அழகும். வெளிநாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் உரைநடையில் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வரதராசனார் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். முரண்பாடு மெய்யமை. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருப்பினும் உண்மையில் முரண்படாத மெய்யமையை சொல்லுவது முரண்பாடு மெய்யமை ஆகும். சான்று இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்கு எதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவதை எதிரினை இசைவு என்பர். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், ஒளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பழுத்த தொந்திகள் ஒரு பக்கம், கேடு கெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் ப. ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. கேள்வியிலேயே பதில். விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. சான்றாக அவர் பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவே தான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்னும் பெரியாரை பற்றிய அறிஞர் அண்ணாவின் கூற்றினை கூறலாம். சொல்லையும் கருத்தையும் வைக்கும் முறை. உரைநடையில் சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பினை உச்சநிலை என்பர். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் அந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுவதை சான்றாக கூறலாம். முடிவுரை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா வளத்துடனும் கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு தகவலமைத்து கொள்கின்ற தாய்மொழி ஆகிய தமிழ் தற்கால உரைநடை வடிவத்திலும் மிகுந்த செழுமையுடன் விளங்குவதை அறிய முடிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.